தற்போது கிடைத்து உள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெரம்பலூர் அருகே புகழ்பெற்ற செட்டிக்குளம் முருகன் கோவில் நுழைவு வாயில் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானது. நள்ளிரவில் இந்த விபத்து நடைபெற்றதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டு உள்ளன. பருத்தி கொட்டை மூட்டைகளை ஏற்றி சென்ற லாரி மோதியதில் கோவில் நுழைவாயில் முற்றிலும் சேதமடைந்து உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். நீதா, வணக்கம். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகாவிற்குட்பட்ட செட்டிலம் கிராமத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இதற்கான நுழைவாயில் பெரம்பலூர் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஆலத்தூர் கேட் பகுதியில் இருந்து துவங்குகிறது. இந்த ஆலத்தூர் கேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் நுழைவாயில் மீது இன்று நள்ளிரவு சுமார் 1 மணி அளவில் திருச்சி மாவட்டம் பெரகம்பியிலிருந்து கர்நாடகாவிற்கு பருத்தி மூட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி மோதி நுழைவாயில் உடைந்து லாரியின் மீது விழுந்துள்ளது. நுழைவாயில் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் லாரி ஓட்டுநர் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் எவ்வித காயமுமின்றி உயிர் தப்பினார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாடலூர் போலீசார் ஆலத்தூர் கேட் செட்டிக்குளம் நுழைவாயில் சாலையில் போக்குவரத்தை தடை செய்தனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரத்தையும் துண்டித்தனர். அதிகாலை சுமார் 5:30 மணி அளவில் 2 கிரேன்கள் மூலம் உடைந்த நுழைவாயிலை அகற்றும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பணியானது நடைபெற்றது. சேதமடைந்த நுழைவாயில் முற்றிலும் அகற்றப்பட்டு பின்பு போக்குவரத்து சீரமைக்கப்பட்டது. நள்ளிரவில் இந்த விபத்து நடைபெற்றதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் நுழைவாயில் தற்போது லாரி மோதி விபத்துக்குள்ளாகி முற்றிலும் சேதமடைந்துள்ள சம்பவம் ஆலத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.